பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் படிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவருடைய இருதயத்தில் ஒரு ஆசை இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது. அவருடைய நேசத்தை நிமித்தமாக உருவாக்கப்பட்டது தான் மனிதன். ஸோ ஒரு மனிதனை உருவாக்கி அவனிடத்தில் தன் நேசத்தை காண்பிக்கவும் அவன் தன்னை நேசிப்பதை காணவும் அவர் ஆசை கொண்டார். அதன் நிமித்தம்தான் மனுஷனை ஏதேனில் ஆசையாக உண்டாக்கினார். ஸோ மனுஷனை ஒரு மண்ணில் ஒரு உருவத்தை உண்டாக்கி அவனுக்குள்ள அவருடைய சுவாசம், அப்போ தேவன் என்றாலே ஜீவனுடையவர், அவருடைய சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். ஸோ அவர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோம் என்று சொன்னார். ஸோ பிதாவாகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், திரியேக தெய்வமாகிய அவர் மனிதனையும் அப்படி ஒரு சரீரம், ஆத்துமா, ஆவி உடைய ஒரு மனிதனாய், ஒரு பரிபூரணமுடைய தம்மை போலவே அங்கே உண்டாக்கினார். ஸோ அவனுக்கு சரீரம் இருந்தது, அதிலே அவனுக்கு ஒரு ஜீவ ஆத்துமா இருந்தது, அதிலே தேவன் கொடுத்த ஆவியும் இருக்கிறது. ஸோ இப்படி தான் மனிதனை உண்டாக்கி அவனோடு எப்படி தேவன் ஜீவனுடையவராக இருந்தாரோ அதே போல மனிதனும் அங்கு ஏதேனிலே ஜீவன் உடையவனாக இருந்தான், ஜீவ ஆத்துமாவாக இருந்தான். ஸோ அங்கு மரணம் இல்லை. அதனால தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான், உறவாடி கொண்டிருந்தான். அங்கே மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். ஆனால் அவன் விழுகைக்கு பின்பு தான் அந்த இடத்துல முதல்ல ஒரு ஆவியில் ஒரு மரணம் ஏற்படுகிறது. ஸோ அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவன் சரீரம் அங்கே மரித்து போகலை, தேவனுடைய ஆவியிலிருந்து அவன் பிரிக்கப்பட்டான். ஸோ அவன் அவனுடைய ஆவியிலே அங்கே ஒரு மரணம் நிகழ்ந்தது. அவனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு உறவு கொள்ள முடியல. ஸோ அங்கே ஆத்துமா என்ற மனதிலும் ஒரு குற்ற உணர்வு, ஒரு பயம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சரீரத்தில் அந்த மரணம் கடந்து வருகிறது. இப்போ ஏதேனில் ஏதேனை விட்டு வெளியே வந்த பிறகு இந்த மரணமானது மீண்டும் சிலுவையில் நமக்கு மீட்டு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த ஏசாயா 53 படிக்கும் பொழுது அவர் ஆவியிலே கலங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஏன்? நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுக்கும்படியாக. குற்ற உணர்வுக்குள் போன நம்மளுடைய ஆத்துமா, மனசாட்சி மீண்டும் சுகமாக்கப்படும்படியாக அவருடைய ஆத்துமாவை அங்கு மரணத்திலே ஊற்றினாராம். அதே போல அவருடைய சரீரம் பலவித பாடுகளுக்குள் கடந்து சென்றது. அவருடைய நம்மளை வார்த்தை படிக்கிறோம், அவர் பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த எல்லா விளைவுகளையும், அதன் நிமித்தம் முடிவையும் அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அங்கே ஆதாமின் நிமித்தம் பாவம், அதன் நிமித்தம் மரணம் அங்கு சிலுவையிலே முடிக்கப்பட்டு விட்டாயிற்று. அதான் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம், மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. ஸோ அங்கு சிலுவையில் ஒரு பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஜீவனுள், அது கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தின் நிமித்தம் நாம் ஆதாமின் நிமித்தம் அந்த பாவம், அதன் நிமித்தம் அந்த மரணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதை நாம் ஆழமாய் உணராததுனால, விசுவாசிக்காததுனால தான் இன்றைக்கு பலவித நோய்களுக்கும், வியாதிகளுக்கும், மரணத்திற்கும், போராட்டத்திற்கும் மனிதன் கடந்து சென்று கொண்டிருக்கிறான். அப்ப தேவனுடைய நமக்குள் கொடுக்கப்பட்ட சுவாசம், அது தேவன் கொடுத்த சுவாசம், அவருடைய ஆவி. அந்த ஆவி நமக்கு எப்படி இருக்கிறதா? நீதிமொழிகள் 20:27 சொல்லுது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அப்ப பாருங்க, தேவன் கொடுத்த ஆவி, அவர் நம்முடைய மனிதனுடைய நாசியிலே ஊதின அந்த ஜீவ சுவாசம் மனிதனுக்கு தீபமா இருக்கிறதா. தீபம் என்றால் என்ன? வெளிச்சம், ஒளி. அந்த ஒளி நமக்குள் இருக்கிறது. அப்ப தேவன் கொடுத்த ஆவிதான் நமக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஒளி நீக்கி போடுவது தான் பிசாசோடைய திட்டமா இருக்கிறது. அப்ப அவன் இருளுக்கு சொந்தக்காரனா இருக்கிறான். அப்ப நமக்குள் ஒளியா இருப்பது, ஜீவ ஒளியா இருப்பது தேவன் கொடுத்த அந்த சுவாசம். அப்ப ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து அந்த ஆவி பிரியும் பொழுதுதான் மரணம் அங்கே நிகழ்கிறது. அப்ப திருடனுடைய வேலை என்ன? இந்த ஒளியை எடுத்து போடுவது தான் அவனுடைய நோக்கம். ஸோ ஆனால் சிலுவையில் என்ன? அவர் நமக்கு கிரயம் கொடுத்ததுனால நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்போ நமக்குள்ள அவர் ஜீவ ஒளியாய், ஜீவ சுவாசமாய், ஜீவ அப்பமாய், ஜீவ தண்ணீராய் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் இருள் நம்மை ஆளுகை செய்யவே முடியாது.
அப்ப மனிதன் என்பவன் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவனாய் இருக்கிறான். இந்த ஆவி பிதாவாகிய தேவன் கொடுத்த சுவாசம். இன்றைக்கு பாருங்களேன், இந்த கொள்ளை நோய் நாட்கள்ல கொரோனா டைமா இருக்கலாம், இப்பொழுது திரும்ப நிஃபா வைரஸ், இந்த மாதிரியான ஒரு பயத்தை வந்து மனுஷனுக்குள்ள விதைத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ கோவிட்ல பார்த்தீங்கன்னா அந்த மரணம் கடைசியாக எதை அட்டாக் பண்ணுதுன்னா அவனுடைய சுவாசம், மூச்சு விட முடியாமல் தான் நிறைய மனிதர்கள் மரித்து போனார்கள். அப்போ பிசாசு என்ற திருடன் பாருங்களேன் எவ்வளோ கொடுமைக்காரனாக இருக்கான். தேவன் கொடுத்த அந்த ஆவியை, அந்த சுவாசத்தை எடுத்து போடுவது தான் அவனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இது முற்றிலுமாய் பிசாசுடைய கிரியை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, நாம் அவர் கொடுத்த ஜீவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அவனுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். விசேஷமாக இந்த நாட்களில் நாம் ஜீவனுக்குரிய இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் யோசிக்கவும், அதையே தியானிக்கவும், அதையே பேசவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இன்றைக்கு ஜனங்கள் வந்து அந்த பயத்திற்குள்ளே கடந்து சென்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. வியாதி, வைரஸ் அப்படின்னோடனே ஒரு வித பயம் ஆத்துமாவை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டுருது. அது என்ன ஆகுதுன்னா மனிதனை இன்னும் மரணத்திற்குள் கூட்டி செல்கிறது. ஆனால் நாம் தெளிவாக இருக்கணும். இந்த ஆவி தேவன் கொடுத்த ஆவி, அவருடைய ஜீவ சுவாசம் எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் என்னுடைய ஆவி ஒப்புரவாக்கப்பட்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே நான் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நம்மளுடைய ஆவியில மரணம் இல்லை. நாம் ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக்கப்பட்டது. ஸோ இந்த வெளிச்சம் நம்மளுடைய ஆத்மா இதை நம்பும் பொழுது, இதை விசுவாசிக்கும் பொழுது, ஆவியில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் நம்மளுடைய சரீரத்திற்கு கடந்து வர முடியும். ஸோ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நாம் யோசிக்கும் பொழுது நிச்சயமாக மரண இருள் நம்மை சூழ முடியாது. கொள்ளை நோய் நிமித்தம் அந்த மரணங்கள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இன்றைக்கு உலகமே அந்த பயத்திற்குள், அவனுடைய திட்டமே பார்த்தீங்கன்னா டிசெப்ஷன், மனிதர்களை ஏமாற்றுவது. இந்த வியாதி, இந்த வைரஸ் வந்தால் நீ மரிச்சு போவேன்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை மனிதனுடைய இருதயத்தில் விதைப்பது தான் அவனுடைய முக்கியமான நோக்கம். அந்த பயமானது முற்றி போகும் பொழுது மரணம் அங்கே நிகழ்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததினால் நம்முடைய ஜீவன் அங்கு மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே, இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்குள் ஊற்றியிருக்கிறார். அப்ப கிரயத்து கொள்ளப்பட்ட நம் சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்தவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணைந்து விட்டது. ஸோ நம்மளுடைய சரீரத்திற்குள்ள அந்த ஜீவன் கடந்து வர வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆத்துமா அதை எந்த அளவிற்கு விசுவாசிக்கிறதோ, அதையே யோசிக்கிறதோ, ஜீவனுக்குரிய வார்த்தைகளையும் ஜீவனுக்குரிய தேவனுடைய கிரியைகளையும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக நம் சரீரத்தில் அது கடந்து வருவதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு கொள்ளை நோய் என்ற பிசாசு திருடன் மனிதர்களை பயமுறுத்தி வஞ்சித்து மரணத்திற்கு நேராக கூட்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது, அதைவிட இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஸோ அந்த தேவனுடைய மகிமையான காரியங்களை, அவர் நமக்கு மீட்டு கொடுத்த அந்த ஜீவனை நாம் சுதந்திரித்து இந்த உலகத்தில் மரணமானது ஜீவனாலே விழுங்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் பிசாசு அவருடைய திட்டமெல்லாம் நீடித்த ஆயுசு நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்றார். இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களால் மரித்து போவது தேவனுடைய விருப்பமே கிடையாது. இது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன் என்றார். எப்படி ஆசையாய் நம்மை தேடி வந்து நமக்குள் ஜீவனை கொடுத்திருக்கும் பொழுது அந்த ஜீவன் பரிபூரணமடைய நாம் ஆசைப்பட வேண்டுமே ஒழிய, நாம் இப்படி வருகிற கொள்ளை நோய்களுக்கு நாம் பயந்து அதற்கு நாம் எதிர்த்து நிற்காமல் மரித்து போவது தேவனுடைய விருப்பமே அல்ல. ஆண்டவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றால் அவரை விசுவாசிக்கும் பொழுது மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அப்ப மரிச்சு போனாலும் மீண்டும் அவன் உயிரோடு எழுந்து ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஒரு பரிபூரணமடைந்த மனிதனாக தேவனோடு உறவு கொள்ள முடியும். உயிரோடு இருக்கும் பொழுது நாம் விசுவாசிக்கும் பொழுதும் நாம் அந்த ஜீவன் நமக்குள் நிலைத்திருக்கிறது என்று எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனுக்குள் மரணம் நுழைய முடியாது. இதுதான் சத்தியமா இருக்கிறது. இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம் என்றால் இன்றைக்கு திருடன் என்ற பிசாசு, கொள்ளை நோய் என்ற பிசாசு மரணத்தை கொண்டு வரும் பொழுது அந்த மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் அப்படியே விசுவாசிப்போம். இப்பொழுது மரணத்தை கொண்டு வருகிற கொள்ளை நோய்களிலிருந்து நாம் தப்பித்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். இந்த கொள்ளை நோயில் மரித்து போவது தேவனுக்கு விருப்பம் அல்ல, அது மகிமையா இருக்காது. ஏன்னா நமக்காக ஒரு பெரிய கிரயத்தை கொடுத்திருக்கும் பொழுது அந்த சிலுவையில் அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் அத்தனையும் அங்கு நமக்காக நொறுக்கப்பட்ட பொழுது நாம் இன்றைக்கு ஈஸியா
அந்த கொள்ளை நோயை நாம் அனுமதித்து மரித்து போவது அவரை மகிமைப்படுத்துகிற விஷயமே கிடையாது. ஸோ நம் ஆவியிலும் சரீரத்திலும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய சரீரத்தில் இது தேவன் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் என்னுடைய சரீரம் இருக்கும் பொழுது இந்த சரீரத்தில் அவருடைய ஆவி தீபமாய் வெளிச்சமாய் ஒளியாய் என்றைக்கும் அது ஒளிர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு நாளும் இருளாகும் கூடாது. அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு நாம் ஜீவனுள்ள தேவனை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ இந்த நாட்களில் மரண இருள் சூழ்ந்து ஜனங்களை கொத்து கொத்தாய் கொள்ளை கொள்ளையாய் வாரிக்கொண்டு போன நாட்களை நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அதை காட்டிலும் வல்லமையுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை சுமந்து கொண்டிருக்கிற நாம் அந்த மரணத்தை ஜீவனாலே விழுங்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை யோசித்து தியானித்து அதையே பேசி அதையே நாம் விசுவாசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையிலும் மிகவும் இன்னும் அதிகமாக ஜீவனுக்குரிய வார்த்தைகளே நாம் பேசி யோசித்து அதையே தியானிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். பிசாசு வெட்கப்பட்டு போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பயமும் கலக்கமும் துக்கமும் கொண்டு வருவது பிசாசை தவிர தேவன் அல்ல. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் தெளிந்த புத்தியும் அன்பும் உள்ள பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் பிசாசு கொடுக்கிற எல்லா பயத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பிடித்து கொள்வோம். நாம் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் பரலோகத்தின் வாழ்க்கையை அனுபவித்து மற்றவர்களையும் அதில் கொண்டு அவர்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை தான் செஞ்சார். பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று அவர் ஜெபித்தது போல இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய புத்திரர்களாகிய நாம் இந்த பரலோகத்தின் வாழ்க்கையை, இந்த பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்பது நம் மூலமாக தான் அது நடைபெறணும். ஸோ அதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ we are chosen to live a heaven and earth life. Amen. Amen.